அவன் என்ன சொல்லியிருக்கான் பாலண்டியரில் வந்து நாங்கள் வந்து நீங்கள் பல மாதம் இல்லை ஒரு வருஷம் பண்ண வேண்டிய வேலையை சில வாரத்தில் நாங்கள் முடிச்சிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஏஐ யூஸ் பண்ணி என்னோடய ஏஜென்ட் வந்து இந்த மைக்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னு தான் இன்றைக்கி முந்தானேற்று பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஐடி இண்டெக்ஸே வந்து இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20% கீழே வந்துச்சு. இந்த ஏஐனால வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு ஆக்சுவலாக போய் ஸ்டடி பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நவ் வி நீட் மோர் பேபி சிட்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். பேபி சிட்டர்னால் இப்போ ஏஐ வந்து தனியாக அது பண்ணாதில்ல, இப்போ ஒரு யாராவது ஒருத்தர் கூட இருந்து அதுக்கு எதாவது சொல்லிகிட்டே இருக்கணும். இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. இல்லை எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப மேனுவலாக இருக்குது, அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இப்போ கிளைண்ட்டே வந்து எனக்கு வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணுவீங்க, எனக்கு நீங்கள் டெலிவரி டைம் 1 year சொல்லிடுவீங்க, எனக்கு 3 months டெலிவரி பண்ணுவீங்க. இதனால எந்த அளவுக்கு சார் பாதிப்பு? ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இதில் 2 விதமான பாதிப்பு இருக்குது. ஒன்று ஆல்ரெடி ஐடி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு நிறைய லாஸ்ட் 1 year வந்து ப்ராஃபிட், அவங்க 4 வருஷமாக ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ கம்பெனிஸ் இனிமேல் என்ன ஆகும்னா கொஞ்சம் குறைஞ்ச எம்ப்ளாயி வச்சு நிறைய ப்ரொடக்டிவிட்டி பண்ணும். கரெக்டாக? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு இப்போதைக்கு இம்பாக்ட் இருக்கும். 2-3 குவார்ட்டருக்கு ரெவன்யூவில் இம்பாக்ட் இருக்கும். பட் ஒரு 6 quarters 5 quarters அப்புறம் இந்த எம்ப்ளாயி கவுண்ட்லாம் குறைச்சவங்க எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ். ஸோ இனிமேல் எப்படி பண்ணுவாங்கன்னா இதுதான் அப்ஜெக்டிவ், இந்த அப்ஜெக்டிவை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவீங்கிறது எனக்கு ஏஐ யூஸ் பண்ணிட்டு அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் இப்போ நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, நானும் பண்ணுறேன். நீங்கள் 9 months கோட் பண்ணுறீங்க, நான் 6 months கோட் பண்ணுறேன். லே ஆஃப் ஆனால் என்ன சார் பண்ணுறது எம்ப்ளாயீஸ்? இது வரைக்கும் லே ஆஃப் ஆகாதவங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கிறது பெட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், இல்லைனா இமீடியட்டாக எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் ஹெல்த் கவர் இருந்ததுனா தான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை டச் பண்ணாமல் இருக்கும். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். ஹாய், எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன். சரி, இப்போ வந்து ரீசெண்டா ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாலான கண்டிஷன் இருக்கு. முன்னாடியே வந்து டாரிஃப் இஷ்யூ, லே ஆஃப், இதனாலுமே ஐடி செக்டர் ரொம்ப ஃபால் இருந்தது. ஸோ இப்போவுமே அதே நிலை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன சார் ஐடி செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது? அதாவது இது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆந்த்ராபிக்கோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அவங்க வந்து ஒரு பிளக்இன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லீகல் செக்டருக்கு ஒரு பிளக்இன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளக்இனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 4 அசிஸ்டன்ட் செய்ய வேண்டிய வேலையை அதுவே ரீடிங் பண்ணி எல்லாம் சம்மரி இல்லாமல் கொடுக்குற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு இது அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணோன்னே அன்றைக்கே வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10% கீழே விழுந்து. ஸோ இது இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாலண்டியர்னு ஒரு கம்பெனி, ஸோ இதுவுமே யூஎஸில் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஏஐ கம்பெனி, இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அதோட இம்பாக்டிங்காக இருந்தது. என்னென்னா இப்போ ஒரு இஆர்பின்னு சொல்லுவோம், என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ இஆர்பியில் வந்து இப்போ வந்து அதை வந்து மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா ஒரு கம்பெனியில் அந்த டேட்டாலாம் மைக்ரேட் பண்ணுறதுக்கு months to year ஆகும், several weeks to months அது மாதிரி ஆகும். அவன் என்ன சொல்லியிருக்கான் பாலண்டியரில் வந்து நாங்கள் வந்து நீங்கள் பல மாதம் இல்லை ஒரு வருஷம் பண்ண வேண்டிய வேலையை சில வாரத்தில் நாங்கள் முடிச்சிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஏஐ யூஸ் பண்ணி எங்களோட ஏஜென்ட் வந்து இந்த மைக்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னு தான் இன்றைக்கி முந்தானேற்று பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஐடி இண்டெக்ஸே வந்து இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20% கீழே வந்துச்சு. ஐடி நம்ம நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். ஸோ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக கிராக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடியே இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம், ஏஐனால இம்பாக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இது என்னன்னா இதுக்கு முன்னாடி இது வெறும் நியூஸாக தான் இருந்தது, அதாவது ஒரு அசம்ஷன் இது வரப்போகுது. பட் இப்போ நமக்கு சொல்யூஷன்ஸே வந்துருச்சு. ரியலாக வந்து ஒரு ப்ராடக்ட்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஏஐ வந்து ஜாப்லாம் எடுத்துடும், லோ லெவல் ஜாப்ஸ்லாம் பண்ணிருன்னு சொன்னாங்களே ஒழிய எப்படி பண்ண போகிறாங்க என்ன இதெல்லாம் தெரியாது. பட் ஆஸ் அ டெக்னிக்கல் நம்ம எங்கிட்ட பேசியிருக்கோம், 25 years நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தெரியுது இப்படி தான் வரும் அப்படி. ஏன்னா அவங்க வந்து சின்ன லோ ஹேங்கிங் டார்கெட்ஸ்னு நம்ம ஐடியில் சொல்லுவோம். லோ ஹேங்கிங் டார்கெட்ஸ்னால் ஜென்ரலாக அந்த மரத்தில் கல் அடிக்கும் போது கீழே இருக்கிற பழம் தான் கீழே விடும், நீங்கள் அடிச்சிங்கன்னா மேலே இருக்கிறத அடிக்க முடியாது உங்களால். ஸோ ஐடியில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிம்பிளாக இருக்க வேலைங்க, ஓகே, ஒரு செமி மேனுவல் ஜாப் இல்லை ஒரு மிட் மேனுவல் ஜாப் இந்த மாதிரி டார்கெட்டாக எடுத்து இதை வந்து தே வில் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக். இது வந்து அப்படி பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ அதை தான் வந்து இவங்க பிளக்இன்ஸ்னு ஏஐயில் ஏஜென்டிக் ஏஐங்கிற மாதிரி இவங்க லான்ச் பண்ணிடுறாங்க. டெஃபினட்டாக இதனால் என்ன ஆகும்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆந்த்ரோபிக் நியூஸு, செகண்ட் வந்து பாலண்டியர் நியூஸ். நேத்திக்கு நினைக்கிறேன் முஸ்தஃபா சுலைமான் ஒருத்தர், அவர் வந்து மைக்ரோசாஃப்டோட ஏஐ டிவிஷன் ஹெட், அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டார்.
அதுவுமே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. என்ன சொல்லியிருக்காருன்னா 1 to 18 monthஸில் அரௌண்ட் 18% ஆஃப் த ஜாப்ஸ்னு நினைக்கிறேன் ஒயிட் காலர் ஜாப்ஸை வந்து நாங்கள் ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்று நாங்களே ஓன் ஏஐ ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ அவங்க வந்து ஓப்பன் ஏஐ பேஸ் பண்ணி தானே இருக்காங்க. நாங்களே இன்னவுஸில் வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஒயிட் காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, பீப்புள் ஹூ சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிஷின். ஓகே, அதில் வந்து ஹைலி ஸ்கில்டு ப்ரோக்ராமர்ஸும் இருப்பாங்க. பட் ஜென்ரலாக அந்த டேட்டா என்ட்ரி, அப்புறம் வந்துட்டு ஒரு செமி மேனுவல், இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்கும்ல, அது ஒயிட் காலர் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ பாருங்கள், நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், பாலண்டிர், ஆந்த்ரோபிக், மைக்ரோசாஃப்ட். ஸோ இது மாதிரி நியூஸ் வந்து கண்டினியூஸாக வருது. அண்ட் நவ் இப்போ எப்படி வருதுன்னா வித் சொல்யூஷனோட வருது. ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் இருந்ததுன்னா இந்த வேலை நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இப்பயுமே கூட இது போது ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டோம். முன்னாடி வந்து ஹை லெவல் நியூஸாக இருந்தது, இப்போ சொல்யூஷனாக மாறி வந்துருக்கு. ஸோ 2 ஸ்டெப் இப்போ கீழே வந்துட்டோம். பட் இப்பயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் ப்ராமிஸ்ட், பட் இட்ஸ் நாட் ரியல். இன்னும் உங்களுக்கு ரியல் வேர்ல்டில் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க காஸ்ட் சேவிங்ஸ்னு காமிச்சாதான் அடுத்த லெவல் இம்பாக்ட் வர ஆரம்பிக்கும். அவங்க சொல்கிறது புரியுதா? இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறேன், இதுதான் சொல்யூஷனு, இதை பண்ணீங்கன்னா நீங்கள் 1 வருஷம் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் 3 மாதத்தில் முடிச்சிடலாம், இதான் என்னோட ப்ராடக்ட்னு சொல்கிறேன். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இம்பாக்ட் எல்லா இடத்துலையும் வந்துச்சு. இந்த ப்ராமிஸ்லேருந்து இட் ஹாஸ் டு கோ டு டெலிவரி. ஐடினாலே டெலிவரி தான். டெலிவரியில் தான் வந்து ஆக்சுவல் ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்கிட்ட போய் கஸ்டமர் அதை அவங்க சொல்யூஷனில் யூஸ் பண்ணி அவங்க வேல்யூஸை பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அதனால் இது வந்துட்டு இது வரைக்கும் இப்போ இம்பாக்ட்ஃபுல்லான நியூஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது பாசிட்டிவாக சில 2 நியூஸும் வந்து அது வந்து ப்ளூம்பர்கும் அப்புறம் ராய்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏஐனால வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு ஆக்சுவலாக போய் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நவ் வி நீட் மோர் பேபி சீட்டர்ஸ். அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். பேபி சீட்டர்னா இப்போ ஏஐ வந்து தனியாக அது பண்ணாதில்ல. ஸோ ஒரு யாராவது ஒருத்தர் கூட இருந்து அதுக்கு எதாவது சொல்லினே இருக்கணும். ஸோ வாட் தேர் சேயிங் இஸ், இதனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகல, இன்ஃபேக்ட் மேன் பவர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் ஒன்றுத்துக்கு நான் ஏஐ போட்டு அந்த ஏஐ மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நான் உட்கார வைக்கணும். ஸோ இட் இன்ஸ்டெட் ஆஃப் டிக்ரீசிங் மை காஸ்ட், இட் இஸ் இன்க்ரீசிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்துட்டு பாசிட்டிவ் நியூஸ் கொஞ்சம் இருந்தாலும் இது ஓவராலாக மார்க்கெட்டில் வந்து இது எப்படி வந்து டெலிவரி ஆக போகுதுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதோட இது தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்டையும் தாண்டி இந்த லே ஆஃப் விஷயங்கள், இப்போ இந்த இம்பாக்ட், இந்த நியூஸ் வந்தபோது லே ஆஃப் முன்னாடியே வந்து நிறைய நம்ம லே ஆஃப் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நார்மல் பீப்புளுக்கு இந்த லே ஆஃப் எந்த அளவுக்கு சார் பாதிக்கும்? ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்வெஸ்டர், அதாவது இந்த மாதிரி கிரவுண்ட் பிரேக்கிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ நான் 25 இயர்ஸில் நான் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பார்த்துருக்கேன். ஓகே, ரொம்ப மேனுவல். நான் சொல்கிறது 98 2000லேருந்து 2024 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஷிஃப்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஷிஃப்ட் எல்லாமே வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு இம்பாக்ட் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இதோட இது இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து 2 ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். ஒன்று வந்து எம்ப்ளாயி சைட்லேருந்து நீங்கள் பார்க்கணும், இன்னொன்று வந்து இன்வெஸ்டர் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கணும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி சைட்லேருந்து சொல்லிடுறேன். எம்ப்ளாயி சைடில் என்ன, இதுக்கு முன்னாடி லே ஆஃப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம கூட நம்ம லே ஆஃப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து லோ பர்ஃபார்மிங் டீம்ஸ், இல்லை லெஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ், இல்லை இந்த ப்ராஜெக்ட்னால நமக்கு ரொம்ப ரெவென்யூ கிடையாது, இதே மாதிரி லோ ஹேங்கிங் டார்கெட்ஸாக பார்த்து அவங்க லே ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இனிமேல் என்ன ஆகும்னா, ஏன்னா ஏற்கனவே நிறைய லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துப்பாங்க. இல்லை எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப மேனுவலாக இருக்குது, அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இப்போ கிளைண்ட்டே வந்து எனக்கு வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணுங்க, நீங்கள் டெலிவரி டைம் 1 year சொல்லியிருக்கீங்க, எனக்கு 3 months டெலிவரி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஏஐயில் வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து இப்போ நான் ஒரு கோடிங்கை நானே எழுதுறதுக்கு போல ஒரு அளவுக்கு எழுதிட்டு நான் அதை வந்து ஏஐ மூலமாக அதை வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கஸ்டமருமே வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு இவ்வளோ மேன் பவர் தேவையில்லை, ஏஐ யூஸ் பண்ணி மேன் பவர் குறைங்க, எனக்கு நீங்கள் வந்து $1 million கோட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுங்க, ஏஐ யூஸ் பண்ணுங்க சொல்லி 700K தான் நான் கொடுப்பேன். அந்த மாதிரி அவங்க இப்போ நெகோஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கிளைண்ட்ஸ்லாம் வந்து நெகோஷியேட் பண்ணி பண்ணுறாங்களோ இப்போ அந்த ப்ராஜெக்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 10 to 20% லேவ் பண்ணிட்டு ஏன்னா வேறு வழியே கிடையாது. கிளைண்ட் வந்து எனக்கு வர வேண்டிய ரெவன்யூ, இப்போ நீங்கள் தான் கிளைண்ட், நீங்கள் எனக்கு $1 million கொடுக்குறேன், 20% கட் பண்ணிட்டீங்க, நான் எப்படி அதை சேவ் பண்ணுவேன்? ஓகே, இமீடியட்டாக என்னோட கம்பெனியில் போய் நான் ஏஐ இன்ஜின்ஸ்லாம் நான் ஜென்ரேட் பண்ண முடியாது. நான் மேனுவலில் ஃபஸ்ட்டு நான் கை வைக்கிறது என்னோட சேலரி அவுட் ஃப்ளோ கட் பண்ணி. ஸோ ஒன்று அது நடக்கும். அப்படி இல்லைன்னா சேலரியில் வந்து சேலரியே குறைக்க ஆரம்பிப்போம். அது என்ன கேட்டால் தட் இஸ் மச் பெட்டர் தேன் லேயிங் ஆஃப். கரெக்டாக? ஏன்னா இப்போ நான் வந்து எனக்கு இவ்வளோ ஷிஃப்ட் தேவையில்லப்பா, நீ 4 hours ஒர்க் பண்ணு, இல்லை 6 hours ஒர்க் பண்ணு, எனக்கு ப்ரொடக்டிவிட்டி மட்டும் காட்டு. இப்போது விஷால் சிக்கான இன்ஃபோசிஸ் சிஇஓ இருந்தேன். அவர் சொல்லியிருக்காரு, என்ன ஆகுனா இதோட மேஜர் இம்பாக்ட் இனிமேல் என்ன ஆகுனா, இனிமேல் டெலிவரி பேஸ்டாக இருக்காது கிளைண்ட் கிட்ட. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க. எப்படி பேசுவீங்கன்னா, எனக்கு இதுதான் அப்ஜெக்டிவ், இவ்வளோ நாளில் எனக்கு வேணும், 3 monthsல எனக்கு வேணும், 6 monthsல எனக்கு வேணும். யூ ஹேவ் ஆல் த டெக்னாலஜி, எல்லா ஏஐ இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி எனக்கு அப்ஜெக்டிவ் பேஸ்டாக இது மாறும். அப்ஜெக்டிவ் பேஸ்டாக மாறும்போது நான் எவ்வளோ மேன் பவர் நீங்கள் போட்டிருக்கீங்க, எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு கவலையே கிடையாது.
உங்களுக்கு தேவை நான் 3 மாதத்துல அந்த ஜாபை முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏஐ நிறைய தெரிஞ்சவங்கள நிறைய ரெக்ரூட் பண்ணி இந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட ஒர்க் ஃபோர்ஸ் இல்லைன்னா இருக்கிறவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டு கொஞ்சமாரான பேரை வச்சுட்டு என்னால் இதை பண்ணணும். ஸோ இது மாதிரி ப்ராஜெக்ட் வைஸாக நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு தேர் வில் பி லே ஆஃப்ஸ். ப்ராஜெக்டே வந்து சில ப்ராஜெக்ட்ஸே அவங்க வந்து எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கை வைக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம கூட அந்த லே ஆஃபில் சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் ஒரு டீமில் இருக்கீங்கன்னா லே ஆஃப்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் அதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு இது மாதிரி ஒரு மேனுவல் ப்ராஜெக்ட்டு ஒரு லெகசி ப்ராஜெக்ட் இருந்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக ஹெச்ஆர்கிட்ட பேசி நீங்கள் ஒரு அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மூவ் ஆகிடும், இல்லை லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டு மூவ் ஆகிடும். ஷார்ட் டேர்மில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பாக்டில் நீங்கள் பாதிச்சிருவீங்கன்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து எம்ப்ளாயி ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் எம்ப்ளாயி ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ரீஸ்கில்லிங். இன்றைக்கி நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏஐயில் வந்து எவ்ரிடே தேர் இஸ் அ சேஞ்ச். சொல்யூஷன்ஸ் வருது, எப்படி இம்பாக்ட் ஆகுது, இது ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் நாளை யாராவது கேட்டாங்கன்னா ஒரு 15 minutes யூ ஷுட் பி ஏபிள் டு டாக். இதனால் எப்படி ஏஐ வாட் இஸ் ஹேப்பனிங், இப்போ என்ன இம்பாக்ட், இனிமேல் என்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு ஜெனரிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நீங்கள் டெய்லியும் படிக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் ரீஸ்கில் பண்ணி ஏதாவது சர்டிஃபிகேஷன் வாங்கியே ஆகும். நான் என்னோட 25 yearsல கிட்டத்தட்ட நான் 12 சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் எவ்ரி 2 yearsக்கு ஐ வுட் ஹவ் டன் 1 or 2 சர்டிஃபிகேஷன். இப்போ சர்டிஃபிகேஷன் ஒன்றும் நாலேஜில் நீங்கள் பேசலாம். பட் சர்டிஃபிகேஷன் இருக்கும்போது அதுக்கு உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது பேட்ஜ் மாதிரி ஆகிடும். சர்டிஃபிகேட்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சிஸ்டமில் உட்காந்து, ஏன்னா இதுக்கெல்லாம் பாசிங் ஸ்கோர் 80%. ஸோ அப்படி நீங்கள் அதில் பாஸ் பண்ணுறீங்கன்னா தே வில் கிவ் லாட் ஆஃப் வேல்யூ. இப்போ நீங்களும் நானும் போகிறோம், எனக்கும் நாலேஜ் இருக்குது, உங்களுக்கும் நாலேஜ் இருக்குது. ஆனால் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் ஃபார். ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகலாம் எனக்கு கூடுவாங்க. ஸோ இந்த 2 ரீஸ்கில்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஸோ நீங்கள் அடுத்து இன்வெஸ்டர் இப்போ வந்து எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்து, ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதனால எந்த அளவுக்கு சார் பாதிக்கப்படும்? ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இதில் 2 விதமான பாதிப்பு இருக்குது மேடம். ஒன்று, ஆல்ரெடி ஐடி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இப்போ நிறைய லாஸ்ட் 1 year வந்து ப்ராஃபிட், அவங்க 4 வருஷமாக ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் எல்லாம் போயிடுச்சு. நானே ஐடி ஸ்டாக் வச்சிருக்கேன். அது செப்டம்பர் 2024 இப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட 60% ப்ராஃபிட் போயிடுச்சு. பட் இது மாதிரி இம்பாக்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போ என்ன ஆகுனா, இப்போ கம்பெனிஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வந்து இந்த இம்பாக்டை வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. கரெக்டாக. ஸோ எம்ப்ளாயிஸை வந்து வேலையை விட்டு அனுப்புவாங்க, இல்லை ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கம்பெனிஸ் இனிமேல் என்ன ஆகுனா, கொஞ்சம் குறைஞ்ச எம்ப்ளாயை வச்சு நிறைய ப்ரொடக்டிவிட்டி பண்ணுவாங்க. கரெக்டாக. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு இப்போதைக்கு இம்பாக்ட் இருக்கும். ஒரு 2-3 குவார்ட்டருக்கு ரெவன்யூவில் இம்பாக்ட் இருக்கும். பட் ஒரு 6 quarters or 5 quartersக்கு அப்புறம் இந்த எம்ப்ளாயி கவுண்ட்லாம் குறைச்சவங்க எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஆஸ் அன் இன்வெஸ்டர் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனி வில் ஜென்ரேட் மோர் ப்ராஃபிட்ஸ் வித் லெஸ் நம்பர் ஆஃப் மேன் பவர். இப்போ யூஎஸ் கம்பெனிலாம் பாருங்கள், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஒரு 200 பேர் 300 பேர் அப்படி தான் இருப்பாங்க. வேற இப்போ நீங்கள் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எடுத்திங்கன்னா lakhs of people are working. கரெக்ட். பட் அவங்களோட ஓவரால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அந்த 200 பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் பாதி கூட இருக்குது. உங்களுக்கு மேக்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இனிமேல் என்ன ஆகுனா, இந்த நம்மளோட கம்பெனிஸும் இனிமேல் இது மாஸ் எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது. வரப்போகிற எம்ப்ளாயீஸு வந்து ஏஐ ட்ரெயின் பண்ணி கம்மியான எம்ப்ளாயீஸை வச்சு அதிகமான ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறதுக்கு தே ஆர் ஃபோர்ஸ் டு நோ. ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் இப்போ தான் நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்கன்னா இனிமேல் இதை வாட்ச் பண்ணி தான் என்ட்ரி ஆகும். ஷேர் வாங்குறது. எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி, இப்போ நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரிம் பண்ணியே ஆகணும். நீங்கள் மேபி 1 or 2 ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம். உங்கள் கம்பெனி என்ன பண்ணுறாங்கிறத போயிட்டு நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்க்கணும். இப்போ எல்லா குவார்ட்டர் ரிப்போர்ட்ஸும் வந்துருச்சு. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கம்பெனிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேஷனில் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், ஏஐ யூஸ் பண்ணி எத்தனை ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் இந்த கம்பெனி ரைட் டைரக்ஷனில் போகிறாங்களா இல்லை ஓல்டு வேல போகிறாங்களான்னு தெரிஞ்சிடும். அது மாதிரி எதுவுமே இல்லைனா அந்த கம்பெனியில் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு எந்த கம்பெனி பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியை நீங்கள் வாட்ச் பண்ணி உள்ள. இது வந்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்க்கான லாங் டேர்மில் ஐடி பவுன்ஸ் பேக் ஆகும். கண்டிப்பாக இது ஆகணும் மேடம். டச் வுட் கண்டிப்பாக ஆகணும். ஏன்னா நான் என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம பேசியிருக்கோம், போன வருஷம் டீப் சீக் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததா? எங்கேருந்து வந்தது? அது சைனாலேருந்து வந்தது. வந்த அன்னைக்கு என்ன நடந்தது? இந்தியாவில் எந்த கம்பெனியுமே அஃபெக்ட் ஆகல. இந்தியாவில் இன்ஃபேக்ட் ஷேர் ஏறிச்சு. நீங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2-3% ஏறிச்சுன்னு நினைக்கிறேன், சரி ரிமெம்பர். பட் என்விடியா வென்ட் டவுன் பை 17%. ஏன்னு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் வந்து ஏஐ இன்ஜின் எல்எல்எம் ரன் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய சிபியூ பவர் தேவை. கரெக்டாக. ஸோ இப்போ அதனால தான் வந்து இப்போ என்விடியா சிப்பை வச்சு, அதனால தான் என்விடியா வாஸ் க்ரோயிங். ஓகே. அவன் டீப் சீக் என்ன சொல்கிறான், எனக்கு இவ்வளோ பவர் தேவையில்லை. ஓகே, நீங்கள் சிம்பிளாக எனக்கு ஒரு ஸ்டாக் பண்ணிங்கன்னா, ஒரு ஆப்பிள் மேக்கை வச்சு நீங்கள் ஸ்டாக் பண்ணாலே போதும், ஒரு சின்ன டேட்டா சென்டரில் கூட ரன் பண்ணலான்னு கம்மியான பவர் சிபியூ வச்சு டீப் சீக் வந்து அவன் சைனாவில் ரன் பண்ணி காமிச்சோன்னே எல்லா அவுட் சைட் ஆஃப் யூஎஸ் ஐடி கம்பெனி ஷேர்லாம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்கள் என்விடியாவிலேருந்து சிப் வாங்கி டேட்டா சென்டரில் போட்டு பண்ணுறத உங்கள் டேட்டா சென்டர்லேயே பண்ணலான்னு அவனோட எல்எல்எம் சொல்லுது. அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? அவனோட எல்லாம் வாங்கி தானே நீங்கள் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி பண்ணுவீங்க. என்விடியா டவுன் ஆச்சு, 17% டவுன் ஆகி பயங்கரமாக கீழே போச்சு என்விடியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து 70% ஏறிச்சு என்விடியா. ஸோ இது வந்து ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன். ஓகே, அதனால் வந்துட்டு இதோட இம்பாக்ட் வந்து இருக்கும்.
ஆனால் கண்டிப்பாக வந்து கம்பெனிஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆவாங்க. எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி நம்ம நீங்கள் கேட்டிங்கள ஒர்க் ஃபோர்ஸை கட் பண்ணுவாங்க, இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை ஆட்டோமேட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி பேஸ்ட் டார்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்போ அதான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்லாம் நீங்கள் பில் பண்ண முடியாது. அவர்லி பேஸ் சேலரிலாம் இருந்ததுல அதெல்லாம் இனிமேல் நீங்கள் பில் பண்ண முடியாது. ஏன்னா அவர்லி பேஸ் சேலரியில் வந்து என்னால் உங்களை குவான்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிடுறீங்க, 8 ஹவர்ஸில் லெட்ஸே நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா அது 8 ஹவர்ஸில் பண்ணலாமா இல்லை 4 ஹவர்ஸில் பண்ணலாமாங்கிற ஒரு கிளைண்ட்டால் எக்ஸாக்டாக அதை கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதில் இவங்கலாம் அவர்லி பில்லிங் போட்டு வாங்கிட்டு இந்த பக்கம் கம்மியான சேலரியை ஸ்டூடெண்ட்ஸ் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி இனிமேல் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் எப்படி பண்ணுவாங்கன்னா, இதுதான் அப்ஜெக்டிவ், இந்த அப்ஜெக்டிவை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவீங்கிறது எனக்கு ஏஐ யூஸ் பண்ணிட்டு அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் கொடுங்க. அதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் இப்போ நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்க, நானும் பண்ணுறேன். நீங்கள் 9 months கோட் பண்ணுறீங்க, நான் 6 months கோட் பண்ணுறேன். ஸோ அவன் சொல்லுவான், நீ எப்படி நான் 6 months பண்ணி எனக்கு ப்ரூவ் பண்ணுன்னு அவன் சொல்லுவான். நீங்கள் 9 monthsலேருந்து உங்களை கம்மி பண்ண முடியுமான்னு அவன் கேட்பான். ஸோ இது பேஸ் பண்ணி தான் இனிமேல் ப்ரைஸிங்கே இருக்கும். ஸோ அதனால் இது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். கம்பெனிஸ் வில் அடாப்ட். ஸோ ஐடியில் நம்ம 2 டேர்ம் நாங்கள் சொல்லுவோம். ஒன்று வந்து அடாப்ட், இன்னொன்று வந்து இம்ப்ரோவைஸ். இது ரெண்டுமே வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆகணும். நீங்கள் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் இம்ப்ரோவைஸ்னா இதுலேருந்து இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, இதுக்கான ஸ்கில்ஸ் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணுறது, ஸோ கஸ்டமர்கிட்ட போய் எப்படி நீங்கள் இதுக்கான ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பவுன்ஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய நடந்துருக்கு. .com கிராஷ், குளோபல் 2008 கிராஷ், அப்புறம் ஜியோ பொலிட்டிக், இது மாதிரி நிறைய இது மாதிரி நடந்திருக்கு. அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி இந்த கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்து என்ட்ரி பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து ஐடி லே ஆஃப் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்கேஸ் லே ஆஃப் ஆனால் என்ன சார் பண்ணுறது எம்ப்ளாயர்ஸ்? ஸோ இப்போ 2 சிஸ்டம் நம்ம ஏற்கனவே வீடியோ போடுறோம். ஐ திங்க் நீங்கள் அந்த லிங்க் கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் லே ஆஃப் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ லே ஆஃப் ஆனவங்க ஆக போகிறவங்கிற மாதிரி நம்ம அதில் 3 ஸ்டேஜ் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் லே ஆஃப் ஆகாதவங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி எப்படி நம்மளோட சுச்சுவேஷன் இருக்குது, லே ஆஃப் ஆனால் என்ன பண்ணுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அதை பிளான் பண்ணிட்டாங்கன்னா லே ஆஃப் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ லே ஆஃப் ஆனவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு செவரன்ஸ் பே இருக்கா, பிஎஃப் எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆக போகுது, அது மாதிரி நிறைய கம்பெனியோட பெனிஃபிட்ஸ் அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு அதோட செட்டில்மெண்ட்லாம் கரெக்டாக வாங்கிட்டு அடுத்து அவங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்காங்களா, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைனா நெக்ஸ்ட் 3 to 6 months அவங்க எக்ஸ்பென்சஸ் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கிறதா அவங்க பிளான் பண்ணிக்கணும். ப்ளஸ் இந்த டைமில் ரீஸ்கில் பண்ணிக்கலாம் அவங்க. அப்படி இல்லைனா ரீஸ்கில் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு they can start looking at their contacts. ஸோ நம்ம அந்த வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருப்போம், எப்படி நம்ம வந்து நெட்வொர்க்கிங் பண்ணி அடுத்த ஜாப் எடுக்கிறதுங்கிறது. ஸோ அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ லே ஆஃப் ஆனதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னங்கிறது அந்த வீடியோவில் பார்த்தாங்கன்னா அவங்க கிளியராக தெரியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், இல்லைனா இமீடியட்டாக எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் ஹெல்த் கவர் இருந்ததுனா தான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை டச் பண்ணாமல் இருப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். நம்மளோட திங்ஸ் ஆர் யூட்டிலிட்டிஸ் பற்றி நம்ம பேசியிருப்போம்ல, அதெல்லாம் ஆன் கண்டிஷனில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு வேலை தேடுறதுக்கோ இல்லை ஒரு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். இப்போ போய் லேப்டாப் ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை பைக்கோ இல்லை காரோ காங் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அதுக்கு செலவு பண்ணிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறது ஆக்டிவ் இன்கம் இல்லாதப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக அதுக்கான இதை பண்ணுறோம்னா இந்த லே ஆஃப் ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு அந்த லிங்க் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஐடி செக்டர் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.